தேர்தல் சீசனுக்கு மட்டும் பிரதமர் வர்ற தமிழ்நாடு என்ன பறவைகளுடைய சரணாலயமா? தமிழர்கள் மேல் மட்டும் அவருக்கு ஏன் இத்தனை வன்மம்? தமிழர்கள் இந்த நாட்டோட குடிமக்கள் இல்லையா? நாங்கள் என்ன இரண்டாந்திர குடிமக்களா? ஏன் இந்த ஓரவஞ்சனை? அது மட்டும் இல்லை, தமிழ்நாட்டுக்கு வந்தா வணக்கம், எனக்கு இட்லியும் பொங்கலும் பிடிக்கும், தமிழ் பிடிக்கும், திருக்குறள் பிடிக்கும், ஓட்டு போடுங்க கேட்கிற பிரதமர், நாம கேட்கிறோம் தமிழ் பிடிக்குன்னு சொல்லிட்டு தமிழ் வளர்ச்சிக்கு 74 கோடி ரூபாய் தான். ஆனால் சமஸ்கிருதத்தினுடைய வளர்ச்சிக்கு 1488 கோடி ரூபாய் ஏன் என்று கேட்கிறோம். வெளிநாடுகளிலிருந்து கருப்பு பணத்தை மீட்டுட்டாரா? எல்லா இந்தியர்களுடைய வணிகை கணக்கிலையும் 15 லட்சம் ரூபாய் போடுவேன்னு சொன்னாரே, போட்டுட்டாரா? ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு வேலை, 10 ஆண்டுகள் 20 கோடி பேருக்கு வேலை கொடுத்துட்டாரா? உழவர்களுடைய வருமானத்தை 2 மடங்கு ஆக்கிட்டாரா? விலைவாசியை குறைச்சிட்டாரா? இந்திய நதிகளை இணைச்சிட்டாரா? எல்லோருக்கும் வீடு கொடுத்துட்டாரா? குழாய் மூலம் எரிவாயு இணைப்பு கிடைச்சிருச்சா? பெண்களுக்கான நடமாட வங்கின்னு சொன்னார, அதை எங்கேயாவது நடமாடி பார்த்தீங்களா? பெண்களுக்கு 33 விழுக்காடு இடஒதுக்கீடு செயல்படுத்திட்டாரா? வடகிழக்கு மாநிலங்களோட வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் தரப்படும் சொன்னார, மணிப்பூருக்கு நேர்ந்தது என்ன? அரசியல் தலையீடு இல்லாம புலனாய்வு அமைப்புகளை செயல்படணும் சொல்லிட்டு இடி, ஐடி, சிபிஐ எல்லாம் இன்னைக்கு பாஜகவினுடைய துணை அமைப்புகளாக மாத்திட்டாரு. ஏன் 10 ஆண்டு காலத்தில் அவங்க அறிவிச்ச ஒரே ஒரு சிறப்பு திட்டமான எய்ம்ஸ் மருத்துவமனையை கூட கட்டித்தராம தமிழ்நாட்டுக்கு மன்னிக்க முடியாத துரோகங்களை செஞ்சாங்களே. இந்த எய்ம்ஸ் கூட அறிவிச்சு மற்ற பாஜக ஆளுகிற மாநில எய்ம்ஸ் மருத்துவமனை எல்லாம் பயன்பாட்டுக்கு வந்துருச்சு. ஆனா மதுரைக்கு எய்ம்ஸ் வரல. நாம கட்டுகிற ₹1 வரிக்கு 29 பைசா மட்டும் திருப்பி கொடுத்து நிதி நெருக்கடியை உருவாக்குறாங்க. பேரிட நிதியை கூட கொடுக்காம நாம மக்களுக்கு கொடுத்த நிதிக்கு கூட நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பிச்சைன்னு சொல்லி ஏளனம் பேச வைக்கிறாங்க. தமிழ்நாட்டுக்கு கிடைக்கப்பட்ட அத்தனை துரோகங்களுக்கு துணையா இருந்தவர் பழனிசாமி. அவர் இப்போ என்ன பிளான்ல இருக்காரு? வாக்குகளை பிரிச்சு பாஜகவுக்கு உதவுங்கிற பி டீமா வந்திருக்கிறாரு பழனிசாமி. கூட்டணியிலிருந்து வெளியே வந்துட்டோம்னு கபட நாடகம் நடத்துறாரு. எங்கேயாவது பாஜகவையோ மோடியையோ விமர்சிச்சு ஒரு வார்த்தை மறந்து எங்கேயாவது பேசுறாரா? மண்புழுவா ஊர்ந்து பச்சோந்தியா மாறி பாஜகவுக்கு பார்ட்னரா இருந்த பழனிசாமியால தமிழ்நாட்டுக்கு கிடைச்ச நன்மை என்னன்னு ஏதாவது இருக்கா? துரோகத்துக்கு உருவம் இருந்தா அது பழனிசாமி தான். உலகத்துக்கு காட்டினதை விட வேற என்ன செஞ்சிருக்கிறார்? தன்னை சுற்றி இருந்த அத்தனை பேருடைய முதுகலையும் குத்தினவர் தான் முதுகெலும்பு இல்லாத பழனிசாமி. பதவி வாங்க காரணமாக இருந்த அம்மையார் சசிகலா, டிடிவி தினகரன் ஆகியோருக்கு துரோகம் செஞ்சார். பதவியை தொடர துணையா இருந்த பன்னீர்செல்வத்துக்கும் துரோகம் செஞ்சார். இப்படி குழப்பங்கள் நிறைந்த துரோக கதை தான் பழனிசாமியோட கதை. இப்ப பிரிஞ்சு போனவங்க பாஜகவோட நேரடி கூட்டணியாகவும் பழனிசாமி கள்ள கூட்டணியாகவும் இருக்காங்க. இப்போ இதுல யாருக்கு யார் நண்பன், யாருக்கு யார் எதிரி, யாருக்கு யார் துரோகி? இதுக்கு பதில் என்ன தெரியுமா? இவங்க ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும், ஏன் ஒட்டுமொத்த இந்திய மக்களுக்குமே எதிரி மட்டுமல்ல, விரோதமான கூட்டணி. பாஜகவுக்கு அளிக்கிற வாக்கு தமிழ்நாட்டு எதிரிகளுக்கு அளிக்கிற வாக்கு, அதிமுகவுக்கு அளிக்கிற வாக்கு தமிழ்நாட்டு துரோகிகளுக்கு அளிக்கிற வாக்கு. எனவே தமிழ்நாட்டை வஞ்சித்த பாஜக, தமிழ்நாட்டை பாழ்படுத்தி அதிமுக ஆக தமிழர் விரோதிகளை ஒரு சேர வீழ்த்துங்க.